अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश्रह लि सद्री वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பலவிதமான பறவைகள் விலங்குகள்னு சொல்லி பல ரகசியங்களை தெரிஞ்சு வரோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமானது ஈயும் கொசுவும். கொசுலாம் ரொம்ப அற்பமான ஒன்றா நம்ம கருதுவோம். இப்படி அடித்தாலே உடனே செத்து போகக்கூடிய அளவுக்கு பலகீனமானதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இறைவன் இதனுடைய பலத்தையும் அதை கொண்டு நமக்கு சில உதாரணத்தை சொல்லி பல விஷயத்தை விளங்க வைக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் 22வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தில் ஈயை பற்றி சொல்கிறான். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்கவும் முடியாது. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமானவர்களாகவே இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போது இந்த அற்பமான உதாரணத்தை இறைவன் சொல்லிட்டு இதை நல்லா கவனமாக சிந்திச்சு பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிகாரத்தையும் அவனுடைய அந்த தன்மைகளையும் மனிதர்களுக்கோ வேற ஏதோ ஒன்றுக்கோ கொடுக்குறீங்கன்னு சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த ஈயிடமிருந்து எதையேனும் அது தூக்கிட்டு போனால் கூட படைத்த பொருட்கள் அந்த கடவுளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கும்போது அதுட்டேந்து அந்த ஒரே ஒரு பருக்க சோறை ஈ தூக்கிட்டு போனால் அதனை திரும்ப வாங்க கூட சக்தி இல்லாத ஒரு விஷயத்தை போய் தான் நீங்கள் கடவுள்னு நம்புறீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் இது எவ்வளோ தவறானது அப்படிங்கிறத நமக்கு இந்த உதாரணத்தின் மூலம் விளங்க வைக்கிறான். அப்போது இந்த ஒரே ஒரு வசனத்தின் மூலம் ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய, நீங்கள் யார்கிட்ட உதவி தேடுறீங்களோ நீங்களும் பலகீனம்தான், யார்கிட்ட போய் உதவி தேடுறீங்களோ அவங்களும் பலகீனம்தான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ள முடியாது. உங்களுடைய தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்வன் உங்களுடைய இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இறைவன் ஓரிரை கொள்கையை இங்கே உறுதிப்படுத்துகிறான். அதற்கு இந்த ஈய உதாரணமாக சொல்லி நமக்கு அறிவுரை கூறுறான். அதை நல்லா கவனிச்சுக்கும்படியும் நமக்கு இறைவன் அட்வைஸ் பண்ணுறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈயை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டீயில் காஃபியில் யதார்த்தமாக ஈ விழுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய சட்டம் என்னன்னு பார்க்கும்போது அதனை நல்லா அந்த டீயில் முக்கிட்டு எடுத்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நம்ம அந்த டீயையோ காஃபியையோ குடிக்கலாம். அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அது ஒரு இறகுல நோயை வச்சுருந்தாலும் இன்னொரு இறகுல அதற்கான நிவாரணத்தையும் வச்சுருக்கு. ஆக இறைவன் இந்த ஈல நோயையும் நிவாரணத்தையும் சேர்த்தே வச்சுருக்கான். அடுத்தபடியாக கொசுவை பற்றி பார்க்கும்போது இதை பற்றி இறைவன் 2வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் சொல்லும்போது, கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணம் கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். இது தனது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நம்பிக்கை கொண்டோர் அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இதன் மூலம் அல்லாஹ் என்ன உமையை நாடுகின்றான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விடுகின்றான், இதன் மூலம் யாருக்கு நேர்வழியில் செலுத்துகின்றான், குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை இதன் மூலம் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் கொசுவெல்லாம் எதுக்கு இறைவன் ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுறான், அதெல்லாம் எவ்வளோ அற்பமானது, இதன் மூலம் இறைவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி இறைவனை மறுக்கக்கூடியவங்க தான் இப்படி பேசுவாங்க. உண்மையில் இதனை சிந்திச்சு பார்த்தா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மிக அறிவார்ந்த உதாரணம் இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். பொதுவாகவே இந்த கொசுவை நம்ம ரொம்ப அற்பமாக நினச்சி அடித்த உடனே செத்துடுதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் இந்த கொசு தான் உலகத்தில் அதிகப்படியான நோய்களை பரப்பி மனித உயிர் பறிப்போறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்குது. இந்த அற்பமான உயிரினம் தான் மனிதனுடைய விலை மதிப்பில்லாத உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்குது. டெங்கு, மலேரியா போன்ற நோய்களை பரப்பி மனிதனுடைய உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சனாக வேலை செய்து மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்குது. இதனை நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா கொசு மூலம் இறைவன் என்னதான் சொல்ல வரான்னு நாமளும் யோசிப்போம். ஆனால் இவைகள் அல்லாஹுடைய படைகளில் ஒன்றாக இருக்குது. இறைவன் தன்னுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்கு தானே இறங்கி வரணும், தனக்காக ஒரு பெரும் படையை வேலை செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவன் நினைத்தால்
நீங்கள் எதனை அற்பமாக நினைப்பீங்களோ அதை கொண்டே உங்களை அழிக்கவும் அவன் சக்தி படைத்தவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் இந்த கொசுவின் படையை இறைவன் ஒரு அத்தாட்சியாகவே சொல்லி காட்டுறான். இதற்கு உதாரணமாக இறைவன் தன்னுடைய திருமறையில் நானே இறைவன், என்னை அடக்கி ஆளக்கூடியவன் யாரும் இல்லை, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், நான் தான் அகிலத்தின் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்கிறான். அவன்கிட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் மார்க்க பிரச்சாரம் செய்து உண்மையான இறைவன் யாரு அப்படிங்கிறத தன்னுடைய அறிவாற்றலின் மூலமும் திறமையான பேச்சின் மூலமும் அவனுக்கு விளங்க வைக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பற்றி இறைவன் 2வது அத்தியாயம் 258வது வசனத்தில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கொடுங்கோல் மன்னன், அவன் தன்னையே இறைவன் என்றும் அவனை தான் மக்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் அவனுக்கு கொடுத்த பலத்தையும் தைரியத்தையும் செல்வத்தையும் வச்சு பெருமை கொண்டுகிட்டு இருந்தான். அவனுக்கு பாடம் கற்பிக்கிற வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பி இறைவன் அவங்கள்ட்ட பேச வைக்கிறான். அந்த சம்பவத்தை தான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். தனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த இறைவன் குறித்து அவனுடைய இறைவன் பற்றிய விஷயத்தில் தர்க்கம் செய்தவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, என்னுடைய இறைவனோ உயிரை கொடுப்பான், மரணிக்க செய்வான் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. அதற்கு அந்த நம்ருத்தானவன் நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்கவும் செய்வேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறான். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என்னுடைய இறைவன் தினந்தோறும் கிழக்கில் சூரியனை உதிக்க வைக்கிறான், எனவே உன்னால் முடிஞ்சுனா அதனை நீ மேற்கில் உதிக்க செய் பார்ப்போம் அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்டதற்கு அவன் வாயடைத்து போனான். சொல்ல பதில் இல்லாமல் அவன் தயங்கி நின்னான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு இறைவன் நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். இதில் ரொம்ப பெரிய ஆட்சி அதிகாரமும் அந்த மன்னனிடத்தில் இருந்தும் கூட இப்ராஹிம் நபி கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. ஆனாலும் அவன் தர்க்கம் செஞ்சு நான் உயிர் கொடுப்பேன், உயிரை எடுக்கவும் செய்வேன்னு 2 மனிதர்களை கூப்பிட்டு, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ உயிர் பிழைச்சி தப்பிச்சு போ அப்படின்னு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் இன்னொரு மனிதனையோ அவனை கொலை குற்றத்துக்கு அவனை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறான். அப்போது என்னாலையும் இதனை நிறைவேற்ற முடியுது தானே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் ஏன் இறைவன் கிழக்கில் சூரியனை உதிக்க வைக்கிறான்ல, உன்னால் முடிஞ்சா மேற்கில் உதிக்க வை அப்படின்னு அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்ததாக இப்ராஹிம் நபி செய்த செயலை இறைவன் இங்கே சொல்லி காட்டுறான். இந்த நம்ருத் மன்னனானவன் பாபிலோன் நகரத்தை ஆட்சி செஞ்சவங்களில் ஒருத்தனாக இருக்கான். இறை மறுப்பு கொள்கையில் தலைவிரிச்சு ஆடக்கூடிய எல்லா தீமையான செயலுக்கும் தந்தையாகவும் இருக்கான். இந்த அளவுக்கு இறைவனுக்கு எதிராகவும் தன்னையே இறைவன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தான், இவனுக்கு அழிவு எப்படி நடந்தது, அது எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியும் தஃப்சீர் தபரி அப்படிங்கிற நூலில் பதியப்பட்டிருந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது அவனுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கொசுவின் மூலம்தான். அவன் பெரும் படையவே அழைச்சிக்கிட்டு உன்னுடைய இறைவனையும் போருக்கு வர சொல்லு, நானும் போருக்கு வரேன், யாருடைய ஆட்கள் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய படையை அழைச்சிக்கிட்டு இருக்க வர சமயத்தில் இப்ராஹிம் நபி அங்கே போகவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொசுவினுடைய ஒரு படை வருது. அது அவர்களை கடிச்சும் அந்த கொசுக்கல்ல ஒன்று அவனுடைய மூக்கு துவாரத்தின் மூலம் அவனுடைய காது வழியாகவும் அவனுடைய மூளைக்கு சென்று அங்கேயே தங்கிடுது. ஆனால் பின்னர் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் அதற்கு அல்லாஹ் ஆணையிடவே அவனுடைய மூளையை தொலைச்சிக்கிட்டு அவனுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து துடிச்சு செத்தான். தன்னுடைய வேலையாட்களை வச்சே தன்னுடைய தலையில் அடிக்கும்படியும் சவத்தில் முட்டிக்கிற மாதிரியும் தன்னுடைய செருப்பை கலட்டி தானே அடித்து அந்த வேதனையிலிருந்து தப்பிச்சிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் தன்னைத்தானே துன்பப்படுத்திக்கிட்டு அதே வேதனையில் மரணிச்சான் அப்படின்னும் நம்ம வரலாறுகளில் பார்க்க முடியுது. அப்போது கொசு அப்படின்னு நம்ம சர்வ சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் அது இறைவனுடைய படைகளில் ஒன்றாக இருக்கிறதுனால அந்த சின்ன கோண்டு கொசு அவனுடைய மூளை வரைக்கும் சென்று அவனுக்கு பலவிதமான கஷ்டத்தை கொடுத்து துடிச்சு செத்தான் அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்க முடியும் போது இந்த கொசுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆகவே அல்லாஹ் ரொம்ப அற்பமான ஒன்றாக நாம் கருதக்கூடிய கொசுவின் மூலம் நமக்கு அதன் பின்னணியில் மிகப்பெரிய சான்றையும் மிகப்பெரிய வரலாற்றையும் சொல்லி காட்டி எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க, அல்லாஹுடைய புறத்தில் அல்லாஹ்வின் கட்டளை வந்துருச்சுன்னா இந்த சின்ன கொசுவும் கூட
உங்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு உயிரினத்தோடு உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.